அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி பார்க்கலாம். சிம்பிள். ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 கிலோ இறைச்சி ஆட்டை இறைச்சி போட்டிருக்கு. ஒரு தக்காளி, ஒரு பெரிய பல்லாரி, இது இறைச்சி மசாலா 1 ஸ்பூன், உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கையை வச்சு பிசைஞ்சு எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு கேஸில் ஆன் பண்ணி வைக்கணும். உண்மையாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். தேவைக்கான தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டாலே போதும். தண்ணி மீதி வரும். ஆன் பண்ணி வச்சாச்சு. இனி ஒரு 2-3 விசில் நல்லா வேகணும்னா ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதனால நான் ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். விசில் வந்துட்டு இனி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, எண்ணெய் சூடாகிட்டு இன்னும் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கு ஒரு 7 கிராம்பு, 7 ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை பிடிச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு இறைச்சியில் போட்டு குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது போட்டிருக்கேன். அதை காணிக்க மறந்துட்டேன். இதுக்கு தக்காளி, பல்லாரி அந்த குக்கரில் போட்டு வேக வச்சது மட்டும் போதும், வேறு போட வேண்டாம். இது ஒரு மெத்தடு. பச்சை வடை போயிட்டு இஞ்சி பூண்டு வாசனை. அதுக்கப்புறம் வேக வச்சதை தூக்கி ஊற்றி கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு மூடி போடுவோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அல்டிமேட்டாக டேஸ்ட்டு. நான் இப்படியும் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுவேன் சில நேரத்தில். நல்லா கொதி வந்திருக்கு. மூடி போடுவோம். கொஞ்சம் தண்ணி வற்றி வந்துட்டு இனி மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல், மஞ்சள் பொடி அதில் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். அதனால் திருப்பி கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். இது பெருஞ்சீர பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கிண்டி விடுவோம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கு. இப்போ போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். கொஞ்சம் போட்டால் போதும். இது நல்ல மிளகு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் தான் இருக்கும். குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இனி அடுப்பு கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு அந்த மிளகு வடை போனால் போதும். தண்ணியெல்லாம் ஆல்ரெடி வற்றிட்டு இதில் மிளகுல இறைச்சியில்
காரம் உப்பு புளி இந்த எல்லாம் பிடிச்சிருக்கோம்னா கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கோம். ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம இதெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நீ இந்த மிளகு வடை போனால் மட்டும் போதும். நல்லா கிரேவி நல்லா வந்துட்டு இனி லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி ஒரு மூடியை வச்சு மூடி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது நல்ல உணப்பாக இருக்கும். ரெடி. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். 100% டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரசம் வச்சு, தேங்காய் எண்ணெய் வச்சு, ஒரு பருப்பு கூட்டு வச்சு, சாம்பார் வச்சாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை. நான் இன்றைக்கி இடியாப்பத்தை கூட வச்சு சாப்பிட்ருந்தேன். இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் வீடியோக்காக சொல்கிறேன். எல்லாம் உண்மையாக அல்டிமேட்டான டேஸ்ட்டு.